ராமண்ணா பேட்டிங். ஏதாவது ஒரு இப்போ கொஞ்சம் பேட்ஸ்மேன் அடடா சிங்கிள் டபுள் வர்றாங்களா? ஐயோ ஆமாங்க டபுள் வர்றாங்க. லாஸ்ட் பால் வந்து என்னைக்குமே வந்து பேட்ஸ்மேன் ஓப்பனிங் ஆடுறோம்னா பிரச்சனை இல்லை, லாஸ்ட்டாக ஆடுறான் பாருங்க. பவுலிங் திறமை எப்படி இருக்கும், உன்னோட பேட்டிங் திறமை எப்படி இருக்கும், இந்த வாரம் என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கறது கேட்டேன். அடி பண்ணியா சந்தேகப்படலாமா நீ? நான் வந்து எதுவும் சொல்ல விரும்பல. நாங்கள் ஸ்கோர் என்ன ஒன்று வச்சுருந்தோம், ஆப்போனன்ட் டீம் வந்து அவங்க ஒரு பக்கம் ஸ்கோர் வந்து கவுண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அதோடைய ஆர்குமெண்ட் தான் போயிட்டு இருக்கு. நான் தான் வேலு, வெட்டி வேலு. நீயா வேலு? காய்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு புது டீம் கூட விளையாட வந்திருக்கோம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா டீம் வந்து சும்மா வேற லெவலில் ஆடுவாங்க. அவங்களும் நம்ம டீமும் சும்மா கிடையாதுங்க, நம்ம டீம் பசங்க சும்மா வேற லெவலில் ஆடுவாங்க. ஆனா உண்மையிலே சொல்றேன், இன்னைக்கு வந்து சரியான ஃபன் இருக்குதுங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம கூட ராமண்ணன் வந்திருக்காரு. ராமண்ணன் தலைமை தான் நம்மளோட டீம் இறங்க போகுது. வேற லெவலில் இருக்குங்க காய், ஏகப்பட்ட ஃபன் இருக்கு. எப்படிலாம் நம்ம பசங்க விளையாட போறானுங்க, ஓகேவா, எவ்வளவு ஸ்கோர் அடிக்க போறோம், அந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமா நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஆகா, உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. இது தவிர்த்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம யூடியூப் சேனல்ல வந்து சிறுவர் பூங்கா வீடியோ போட்டிருப்போம். அதையும் உள்ள போய் பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அந்த வீடியோவை மறக்காம நம்ம சேனலை வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஓகே தினேஷ், இந்த வாரம் நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லு. இந்த வாரம் வந்து போன வாரம் ஜெயிச்ச மாதிரி இந்த வாரம் ஜெயிக்கிறோம். அப்படியா? சரி, என்ன இந்த வாரம் வந்து உன்னுடைய பேட்டிங் லெவல் எப்படி இருக்கும்? நம்ம வியூவர்ஸ் சொல்லி இப்படி வா, வெயிலா எப்படி இருக்கும் இந்த வாரம் உன்னுடைய பேட்டிங்? ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பெர்மனன்ட். ஓகே, இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? தமிழ்ல சொல்லுப்பா. தெரியாதுடா, ஏன்டா போட்டு சாவடி. அது பைத்தியமாவே தமிழ்ல தெரியாது, அதுவே தமிழ்ல தெரியாதா? தெரியாது, நீ சொல்லு. ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? எனக்கு தெரியாம தான் நான் உன்கிட்ட கேட்டேன். சரி, என்ன பவுலிங் எப்படி இருக்கும்? புது டீம் வேற, எப்படி உன்னோட பவுலிங் உன்னோட இது எப்படி காட்ட போற இந்த டீம்? ரொம்ப டஃப்பான டீம்டா, ரொம்ப டஃப். நான் கேட்ட கேள்வி அவங்க டஃப்பா இல்லையோ, உன்னோட திறமை என்ன பண்ண போற பவுலிங்ல என்ன காட்ட போற? இதை போய் பெரிய பெரிய பிளேயர்கிட்ட கேட்டாலே சொல்ல முடியாது, என்கிட்ட கேக்குறிய. இப்போ போயிருந்தா ஊருக்கு வேற போயிருந்தா போனா மெடல் கப்புலாம் வாங்கி போட்டுருந்தேன். சரி, அதை வச்சு நான் உன்னை கேட்டேன். சரி, நீ ரொம்ப டேலண்டான பையனாச்சே, சரி எப்படிப்பா உன்னோட பவுலிங் திறமை எப்படி இருக்கும், உன்னோட பேட்டிங் திறமை எப்படி இருக்கும், இந்த வாரம் என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டேன். அடி பண்ணியா சந்தேகப்படலாமா நீ? நான் வந்து மக்களே, நான் வந்து எதுவும் சொல்ல விரும்பல. பாப்போம், ஆர்த்திக் பாண்டியா சொல்லியிருக்காப்புல, அவர் என்ன பண்றாரு மட்டும் பாப்போமே. டீம் கேப்டன் போய் டாஸ் போட சொன்னாரு. நாங்க டாஸ் போட போனோம். டாஸ் போட்டோம், நம்ம டாஸ் வின்னு. ஆனா டீம் கேப்டன் சொல்லிட்டாரு நம்ம வந்து பவுலிங் போட்டுக்கலாம்பா அப்படின்னாரு. ஆப்போனன்ட் பேட்டிங் ஆட சொல்லிட்டாரு. நம்ம டீம் பவுலிங், ஓப்பனிங் பவுலிங் பார்த்தா சுலைமான் அண்ணன் அடடா அற்புதமான ஷாட்டுங்க. ஆனா பட் பால் 4ங்க, ஃபீல்டர் அங்க மிஸ் பண்ணிட்டாப்ல. அடுத்ததா வந்து ராமன் வந்திருக்காரு. இவரு எப்படி போறான்னு பார்ப்போம், விக்கெட் ஏதாவது இதான்னு பார்ப்போம். அடுத்த பால் அடடா அற்புதமான ஷாட்டுங்க. ஆனா பட் 6ங்க. ஐயோ 6ங்க. அடுத்த பால் ராமன் அடடா அற்புதமான ஷாட்டுங்க, அதுவும் கேட்சா? ஆஹா இல்லங்க, பால் 6ங்க. அடுத்த பாலும் 6. கைஸ் அடுத்த பாலர் யாரும் பார்த்தா நம்ம டீம்ல வந்து தினேஷ் வந்து போட வந்திருக்காரு. இவரு ஏதாவது விக்கெட் எடுக்கிறாராம் பார்ப்போம். அடடா அற்புதமான ஷாட்டுங்க, பட் பால் 6ங்க. இது என்னன்னா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சின்ன கிரவுண்ட் வேற, 6 லைன்லாம் ஸ்ட்ரைட்ல, அதனால 6 போடும் போது. அடுத்ததா கௌதம் பண்ணிருக்காப்ல பவுலிங், அடடா அவரு போட்டாலும் 6 போதுங்க. இதாங்க அடுத்த பாலும் அற்புதமான ஷாட். ஆனா பட் 6ங்க. ஆப்போனன்ட் டீம் சும்மா விருத்தனமா ஆடிட்டு இருக்காங்க. அடடா அடுத்த பால் கௌதம், எங்கங்க போச்சு பால்? அடடா அதுவும் 6ங்க. அடுத்ததா வந்து சுலைமான் வந்திருக்காரு. இதே விக்கெட் உயர்ந்திருக்கா பாப்போம். அடடா இல்லங்க, அதுவும் 6ங்க. அடுத்தது திவாகர், அடடா அற்புதமான ஷாட், பட் அதுவும் 6ங்க. என்னங்க இது 6 வேற போயிடுச்சுங்க. அடுத்த பால் ஏதாவது விக்கெட் உயர்ந்தான்னு பார்ப்போம். அடடா அற்புதமான ஷாட், இதுவும் 6 லைன்ல போயிருக்கு, பட் ஃபீல்டரும் தாண்டி போயிடுச்சுங்க. 6ங்க. அடுத்ததா மணி வந்திருக்காரு. இவர் ஏதாவது விக்கெட் எடுக்கிறாரான்னு பார்ப்போம். அடடா அற்புதமான ஷாட்டுங்க. இது அநேகமா விக்கெட் தான் நினைக்கிறேன். இல்லங்க 6ங்க அது. அடுத்த பாலும் அடடா அடுத்த பாலும் 6 போயிடுச்சே, என்னங்க இது பாப்போம். இந்த பால்ல ஏதாவது விக்கெட் இருக்குதான் பாப்போம். மணி அடடா அற்புதமான ஷாட்டுங்க, பட் பால் மேல ஹைட்டுங்க. கேட்ச், பட் ஐயோ ஃபீல்டர் விட்டாருங்க கேட்ச. அடுத்த பால் ஏதாவது இதுதான் பாப்போம் விக்கெட். அடடா அற்புதமான ஷாட்டு ஸ்ட்ரைட்ல, பட் ஃபீல்டர் இருக்காருங்க, கேட்சுங்க, அவுட்டுங்க. பா இப்பதாங்க ஒரு விக்கெட் விழுந்திருக்கு.
ஏன்னா ஆல்ரெடி ஒரு 2 விக்கெட் வந்து மிஸ் ஆகி போச்சு. இந்த ஒரு பால்ல பரவாயில்ல விக்கெட் விழுந்துச்சு, அவுட் ஆயிட்டாப்ல. அடுத்த பேட்ஸ்மேன் அடடா புது பேட்ஸ்மேன், அற்புதமான சிக்ஸுங்க இது. இல்ல ப்ரோ டல்லா இருக்கு. இல்ல ப்ரோ காலைல வந்து டாஸ் போட்டோம், டாஸ் போட்டு நம்ம தான் வின் பண்ணோம். டீம்ல இருக்கோம், டீம் கேப்டன் எல்லாம் சொன்னாங்க நம்ம பவுலிங் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்களா. சரி இப்படி வந்துருங்க, ஏன்னா அப்போ வெயிலில் வந்து கொஞ்சம் கிளார் அடிக்கும், ஆடியன்ஸுக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா இதே நான் வீடியோவில் பேசினே கவர் பண்ணுற பாருங்க, இதுதான் நம்மளோட தனித்திறமை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே நம்ம வந்து பவுலிங் சூஸ் பண்ணோம். பார்த்தீங்கன்னா 8 ஓவருக்கு வந்து 140 ரன்னுங்க. வந்து ஆப்போனன்ட் டீம் வந்து உண்மையிலே சொல்கிறேன் வானவெடியை காமிச்சிட்டாங்க. பட் நம்ம டீமும் வானவெடியை காட்டுவாங்க, கண்டிப்பாக காட்டுவாங்க. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. பட் என்னன்னா ஒரே 6 தான், ஒரு 2 ரன் கூட கிடையாது. அதே ஒரு 2 ரன் வந்தால் கூட என்கிட்ட தான் வருது, மற்றவங்கிட்டும் போக மாட்டேங்குது. அதுவே கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது. சரி பார்ப்போம் எப்படி நம்ம ஆளுங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். உண்மையிலே வந்து 8 ஓவர் 140 ரன்னும் போது எனக்கே ஷாக்காக தான் இருக்குது. ஆடிடலாம், ஒன்றும் இல்லை, சின்ன கிரவுண்டு தான், ஆடிடலாம். நம்ம டீமும் வந்து எல்லாரும் ஓவர்லையும் வச்சுட்டாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்ல முடியல. பார்ப்போம் என்ன நிலமில் இருக்குன்னு தெரியல. மழை இல்லை. நம்ம டீம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மணி, தினேஷ் நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான். பார்ப்போம் 8 ஓவருக்கு 140 டார்கெட்டு. நம்ம டீம் எப்படி சேஸ் பண்ணுறாங்க பார்ப்போம். அடுத்த பேட்ஸ்மேன் வந்து நம்ம பிரேமண்ண அப்படியே லெக்கம் பண்ணி பார்ப்பாப்புல. அடுத்த அவர் தான் இறங்குவார் விக்கெட் வந்துச்சுன்னா. ராமண்ணை வந்து அம்பையர் நிற்கிறாப்புல. வாங்க இன்றைக்கி வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. ஏன்னா டார்கெட் வந்து 8 ஓவருக்கு 140. ஆனால் கண்டிப்பாக வந்து உண்மையிலே ரொம்ப சொல்கிறேன், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஃபோர். அடுத்த பால், இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஷாட்டு கைஸ், பால் இங்கே தான் போகுது. ஐயோ அவுட்டா? என்னங்க என்னாலே நம்ப முடியல. ஆனால் ஆப்போனன்ட் டீம் அடித்தா நல்லா பால் வெளியே போச்சுங்க, 6லாம் போச்சுங்க. நம்ம அடித்தா மட்டும் கரெக்டாக 6 லைனில் போய் கேட்ச் பிடிக்கிறாங்க. கைஸ் அடுத்த பேட்ஸ்மேன் நான் தான், என்ன லெக்கம் பண்ணி வச்சாரு. அடுத்து நீ ஆடிக்க வேலுன்ட்டாரு. இப்போ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து தினேஷ் ஆடிட்டு இருக்காப்புல. அந்த சைடு பார்த்தீங்கன்னா பிரேமன் இருக்காரு. பட் பார்ப்போம் இவங்க ஏதாவது 6-4 அடிக்கிறாங்களான்ட்டு வெயிட் பண்ணுவோம். கைஸ் அடுத்த பேட்ஸ்மேன் பேர் தினேஷ், இவர் ஏதாவது அடிக்கிறாரா பாப்பா 6-4ன்ட்டு. அடடா அற்புதமான பால், அடடா அவரே அடிச்சு மண்ணில் பட்டு போகுதுங்க பால். கைஸ் நான் வேற அதை பார்த்துட்டேன்னா எனக்கு சிரிப்பு வர அடக்க முடியல. ஏன்னா அவன் ஓப்பனிங்லேயே ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருப்பான் நம்ம கிட்ட வீடியோல. டேலண்டான பையனாச்சே, சரி எப்படிப்பா உன்னுடைய அடி பண்ணியா சந்தேகப்படலாமா நீ? அடுத்த பேட்ஸ்மேன் தினேஷ் ஹார்திக் மற்றும் மாரி 6 ரன் சொல்லியிருக்கான். அடடா அற்புதமா பால். அடுத்த பால் ஆஹா அற்புதமான ஷாட்டுங்க. பால் எங்கேயோ போயிடுச்சுங்க, 4ன்னு நினைக்கிறேங்க. நல்ல ஷாட்டு. அடுத்தது நம்ம பிரேமண்ண, அடடா அற்புதமான ஷாட்டு, ஸ்ட்ரைட்ல 6ங்க. வேற லெவலுங்க அந்த பால் ஷாட் மட்டுமே. இப்போ அடுத்ததாக பார்த்தா அடுத்த பால் இந்த ஸ்ட்ரைட்ல, அடடா அற்புதமான ஷாட்டுங்க. அடுத்த பாலும் அதே 6ங்க. வேற லெவலுங்க. அடுத்த பால் ஆஹா விக்கெட் கீப்பிங் அவுட்டுங்க. ஐயோ அடுத்து நான் தாங்க, ராமன் யாரோ சொல்லிட்டாரு. அடுத்த முதல் பாலே பாருங்க லைட்டாக தொட்டு விட்டேன். சரி ஃபர்ஸ்ட் பால் தானே சிங்கிள் ஆடலான்னு பார்த்தா அதே கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து தினேஷ் பாருங்க ஒரு ஃபுல் டாஸ் பால் தூக்கி 6 அடிப்பான், வேற லெவலில் இருக்கும். அந்த பால் நல்ல ஷாட்டு தான். அடுத்தது வேலு நீயே ஏதாவது ஒன்று அடிப்பா அப்படின்னாரு. நான் அடிக்கிற பாருங்க கேப்டன் அடிச்சேன். அது பார்த்தா விக்கெட் கீப்பிங் தலைக்கு ஆயிடுச்சு. நல்ல விக்கெட் கீப்பரா இருந்தாரு. பால அடுத்த பால் 6 தான் பாருங்க. நான் பிளேயரானு என்னையே கேட்டுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கோம்ல. சி அசிங்கமா இருக்கிற நான் விளையாட வரல, நீ விட்டுருங்களேன். அடுத்த பால் அடுத்த பால் நல்ல ஷாட்டு. 6 ஆஹா அவுட்டுங்க. பால் ஷாட்டு பட் அவுட்டு, ஷாட்டு அவுட்டு. போய் யாரா பார்க்கறதுனா பாருங்க, ஏன்னா 6 லைனில் இருக்குது. அண்ணனுக்கு லக் இருக்குது, சுலைமான் அண்ணனுக்கு. அது 6ஆக போயிட்டு இருக்குது. நம்ம டீம் போய் உடனே பார்த்துட்டாங்க. உண்மையிலே பார்க்காம வந்திருந்தாங்கன்னா அவுட்டு தான் வந்திருப்பாங்க. அவனை பார்த்துட்டாப்பல. பார்ப்போம் அடுத்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். 6ஆ 4ஆ? நல்லா பழமாக போட்டாங்க குத்தி. பார்ப்போம் 6. அடுத்த பால் ஷாட்டு. அண்ணனுக்கு அழகாக குத்தி போகிறாங்க, அழகாக அடிக்கிறாப்பல. 6 6. அண்ணன் வேறு 2 போஸ்ட்லாம் கொடுக்குறாப்பல. 6 போயிடுச்சான்ட்டு. 6ஆ 4ஆ? ஆமாம் ஷாட்டு
பட் 4 இந்த பால். ஷாட்டு 6ங்க. அவர் மட்டும்தான் அடிச்சுன்னு இருக்காப்பல. ஓ ஓவரே முடிஞ்சு போச்சா கைஸ்? வந்து மேட்ச் வந்து தோத்துட்டோம். உண்மையிலே வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. பட் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா ஆப்போனன்ட் ரொம்ப நல்லா ஆடினாங்க. பட் நம்ம டீமில் வந்து பேட்டிங் வந்து பெருசாக யாரும் ஆடல. ஒரு 2-3 பேர் தான் ஆடினாங்க. நானும் ட்ரை பண்ணேன். பட் என்னாலே வந்து முடியல. ஏன்னா நான் 3 வாரம் ஆச்சு விளாடி. என்னாலே வந்து விளாட முடியல. பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்து பார்த்தீங்களா? அதுதான் ஓகேவா. ஆனால் பட் வந்து இந்த பார்த்தீங்களா பசங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறானுங்க. ஏன்னா செகண்ட் மேட்ச்சு பசங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறானுங்க. நீங்களே பாருங்கள் அந்த ப்ராக்டிஸ். தம்பியை காட்டு. தம்பி வந்து போன மேட்ச்சில் பார்த்துருப்பீங்க, ஒரே 6 கொடுத்துருப்பாப்புல. இந்த மேட்ச் அந்த விரித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாப்புல. பாருங்கள், இந்த மேட்ச்சை வந்து நம்ம செகண்ட் மேட்ச் ஜெயிச்சாகணுன்ட்டு போடுறாப்புல. இப்படிலாம் போட்டாங்கன்னா அது போயிடும். ஓகேவா? தயவுசெய்து வந்து இதை வந்து யாரும் பார்த்து கற்றுக்காதீங்க இந்த போலிங்க. பார்ப்போம். கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து செகண்ட் மேட்ச் வின் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஓகேவா? டாஸ் போட்டு என்ன எதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். பாய் கைஸ். நம்ம செகண்ட் மேட்ச் வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா போன மேட்ச் வந்து டாஸ் வின் பண்ணி நாங்கள் வந்து ஆப்போனன்ட் டீம் பேட்டிங் கொடுத்தோம். கொஞ்சம் ஸ்கோர் அதிகமாக போச்சு, 140. ஆனால் இந்த வாட்டி நாங்கள் என்ன போட்டோம், டாஸை வின் பண்ணி நம்மளே பேட்டிங் எடுத்துப்போம். நம்ம எவ்வளோ ஸ்கோர் அடிக்கிறோன்னு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அந்த ஆப்போனன்ட் டீம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டீம் பேட்ஸ்மேன் யாருன்னு பார்த்தோன்னா மணி அண்ட் திவாகர். பார்ப்போம் எவ்வளோ டார்கெட் போகுதுன்ட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேனு. ஓகேவா? தினேஷை பற்றியே கொஞ்சம் சொல்லுங்கள். தினேஷோட ஃப்ரெண்டுக்கு அவரு ஒன்றும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லையா? பார்த்து அவரே வருத்தப்பட்டு போகிறாப்புல. ஏன்னா அந்தளவுக்கு பண்ணியிருக்காப்புல தினேஷ். இந்த பால் எங்கன்னு பார்ப்போம். அதாடா அற்புதமான ஷாட்டு, சிங்கிள். அடுத்த பால், இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். 6 4 பார்ப்போம். ஷாட்டு 6ங்க. நல்ல ஹைட்டு 6. அடுத்த ஓவர், புது பேட்ஸ்மேன் மணி. பார்ப்போம். அடாடா முதல் பாலே 4ங்க. பேட்ஸ்மேன் பேர் மணி. பார்ப்போம் இந்த பால் எங்கே போகுதுன்னு. நல்ல ஷாட்டுங்க. ஆனால் பட் பால் ஹைட்டில் போயிடுச்சா, பாலை விட்டாங்க. அடுத்த பால், இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். அவுட்டுங்க. என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, அண்ணன் வந்து போன மேட்ச் நல்லா ஆட்டாப்பில். ஓகேவா? இந்த மேட்சும் வந்து அந்த கணிப்பில் தான் அண்ணனை இறக்கி விட்றாங்க. பாப்பா அண்ணன் வந்து சிறப்பு பண்ணுறாரான்ட்டு. ஆஹா, போன மேட்ச் இதெல்லாம் பண்ணலையே, என்ன இந்த மேட்ச் இதெல்லாம் பண்ணுறாப்புல, ஒன்றும் புரியலையே. ஆஹா, பால்லாம் கேட்குறாப்புல. அப்போ இன்றைக்கி செம்ம சம்பவம் இருக்குது கைஸ். இன்றைக்கி 6 4 தான். வேணால் பாருங்க. என்னடா இது வந்து பாலை வந்து ஃபஸ்ட்டு பால் விட்டு பார்க்குறாப்புல. இந்த பால் போயிடும், கவலையே போடாதீங்க. நீங்கள் பணம் பாருங்கள் கைஸ். இந்த பால் போகும் பாருங்கள். அண்ணன் அடி பார்க்க பாருங்க. ஃபஸ்ட்டு பால் விட்டு பார்த்தாப்புல எப்படி பால் போகுதுன்ட்டு. போது பாரு, 6 பாரு. ஐயோ, அடுத்த பால் வந்து அதுவே போயிடுச்சுங்க. இவர் ரொம்ப டேஞ்சரான பிளேயர்னு சொல்லிட்டு அந்த பாலே பவுன்ஸ் ஆகி போயிடுச்சு. அடுத்த பால், இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். சுலைமான் அண்ணனை பற்றி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். பார்ப்போம். அற்புதமான ஷாட்டுங்க. ஆனால் பால் எங்கேங்க, 6ங்க. அண்ணாத்த பார்ப்போம். அடுத்த பால் 6 4 பார்ப்போம். ஷாட்டு பட் 6. இப்போ வந்து நான் உட்காந்து எடுத்துகிட்டு இருக்கேன். பார்ப்போம் இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். 6 4. ஓ மை காட், கேட்சுங்க, அவுட்டுங்க. அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ராமண்ணா வந்துட்டாரு. பாப்பா ராமண்ணா தான் பேட்டிங் இறங்க போகிறாரு. ராமண்ணா அழகா 6 ஸ்ட்ரைட்டில் நல்லா அடிப்பாருங்க. ராமண்ணா நல்லா கிளியர் பண்ணுவாப்புல ஸ்ட்ரைட்டில். பார்ப்போம். அடுத்த பால் ராமண்ணா பேட்டிங். நல்ல ஷாட்டு. நல்ல கேட்சுங்க. நல்லா அட்டன் பண்ணி எடுத்தாப்புல கேட்சு. ராமன் அவுட்டு. அடுத்த பேட்ஸ்மேன் வந்து கௌதம். அடுத்த பால் சுலைமான் அண்ணா. அற்புதமான ஷாட்டுங்க. இவரு தாங்க ரொம்ப நேரமாக நல்லா ஆடிட்டு இருக்காரு. அவுட்டா 6ஆன்னு தெரியலையா? யாரா போய் பார்த்தா தான் தெரியும். அவுட்டு தான் போலுது காய். சுலைமான் அண்ணா அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அடுத்த பால் நல்ல ஷாட்டுங்க. 6. நியூ பேட்ஸ்மேனு நல்லா ஆடி இருக்காப்புல. இடையில எனக்கு ஃபோன் கால் வந்ததுனால தான் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடுச்சு. பட் நல்லா ஆடி இருக்காப்புல. தம்பி கௌதம் வந்து 6 4 ஷாட்ரா 6ங்க. அடுத்த பால், இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். 6 4. ஆஹா, பால் இங்கே தாங்க. 2 போங்கன்றாங்க. நம்ம டீம் போகிறாங்களா பார்ப்போம். அவுட்டு. இன்னும் 2 பால் இருக்குது. இந்த 2 பாலில் வந்து தம்பி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். 6 4 பார்ப்போம். போடுறா தம்பி.
ஓய் சூப்பர்ரா தம்பி, உண்மையிலேயே கலக்கிட்டாங்க. ஓவரே முடிஞ்சிச்சு. லாஸ்ட் பால் 6 அடிச்சுட்டு போகிறான் தம்பி. குட், வேறு லெவல். இப்போ நம்ம டீம் பார்த்தீங்கன்னா வந்து 8 ஓவருக்கு வந்து 80 ரன் அடிச்சிருக்காங்க. பட்டு நல்ல டார்கெட்டு தான். ஆனால் பட் என்னன்னா சின்ன கிரவுண்டு, பவுலிங்கில் போட்டு நிப்பாட்டணும். பார்ப்போம் நம்ம டீம் எப்படி போடுறாங்கன்னு பார்ப்போம். அதேமாதிரி இந்த மேட்ச் நல்லா பவுலிங் போட்டால் நான் கண்டிப்பாக நான் வின்னு தான். பார்ப்போம், நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் 80 ரன்னுன்றது நல்ல ரன் தான் டார்கெட்டு. இந்த 80 ரன் நம்ம அடிக்கணுமா நல்லா போட்டால் நிப்பாட்டிடலாம். பார்ப்போம். டீம் வந்து டிஸ்கஷன் பண்ணிடுது. காட்டுங்க, டிஸ்கஷன் காட்டுங்க. உண்மையிலே வந்து தம்பி, அந்த பசங்க 2 பேர் புது பசங்க இருந்தாங்க. சின்ன பையன் ஸ்ட்ரைட்டில் ஒரு 6 வேறு லெவலு. தம்பி வந்து லாஸ்ட் பால் ஒரு பால் 6 அடிச்சா போல. ரொம்ப கஷ்டமான பால் தான் அது. அப்படின்னாரு நல்லா ஆடினா போல. நான் 80 டார்கெட்டு 82 இதெல்லாம் நல்லா இருந்துடா. சூப்பரா. அந்த லாஸ்ட் பால் வந்து உண்மையிலே சொல்கிறேன் தம்பி, பாராட்ட வேண்டியதுதான். ஏன்னா அது உள்ளே போட்ட பால் சூப்பராக எடுத்துக்கணும்டா தம்பி. நல்லா லாஸ்ட் பால் வந்து என்றைக்குமே வந்து பேட்ஸ்மேன் ஓப்பனிங் ஆடுறதுலாம் பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டாக ஆடுறான் பாருங்க தம்பி, இதுதான் பிரச்சனை. அவரை சும்மா கொஞ்சம் சந்தோஷப்படுத்தல. வேற அடுத்த வாரம் அதே நல்லா ஆடுவாள்ல, அதனால ஆடி பண்றேன். சூப்பரா. 82 நல்லா ஓவர் பண்ணா நீ எடுத்து ஆனா 83 வச்சு டீமில் வந்து நாங்கள் ஸ்கோர் எண்ணி ஒன்று வச்சுருந்தோம். ஆப்போனன்ட் டீம் வந்து அவங்க ஒரு பக்கம் ஸ்கோர் வந்து கவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதோடைய ஆர்குமெண்ட் தான் போயிட்டு கொஞ்சம் காட்டு. போயின்னு இருக்கு பார்த்தீங்களா, ஸ்கோர் வந்து யார் என்ன அப்படின்ட்டு கவுண்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல வேண்டி எல்லாம் ஒரே ஜெர்சியாக போடல. ஒரே டீமை ஜெர்சி போட்டதுன்னு வச்சுக்கல, கார் ஆடினாலும் கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்கோம். நல்லா வந்து எல்லாம் காராக இருக்கனால வந்து தெரியல. வந்து அதான் போயின்னு இருக்கு. வாங்க, நம்மளுக்கு ஒரு அண்ணன் இருக்காப்புல, அண்ணன் ஆரோக்கிய பேர் தான். வாங்க அந்த அண்ணனை காட்டுறாங்க. எனக்கு என்ன தெரியுமா, போன மேட்ச் அண்ணன் வந்து பேட்டிங் ஆனாப்புல ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஆனால் வந்து செகண்ட் மேட்ச் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணாப்புல. திடீர்னு பார்த்தா பேட்டை கீழே வச்சுட்டு மண்ணில் வந்து கையில தைச்சிருந்தாப்புல. எனக்கு என்ன ஷாக்கில், போன மேட்ச் ஆட்டாப்புல அதெல்லாம் பண்ணவே இல்லை. ஆனால் செகண்ட் மேட்ச் எதுக்கு பண்ணாருன்னு எனக்கு தெரியல. எதுக்கு பண்ணீங்க? பண்ண 2 6 இருந்துச்சுல. ஓ, அதனாலதான் அதை பண்ணிக்கலா? அது கிரிப்புக்காக பண்ணுதா? நான் ஷாக் ஆகிட்டேன். என்னடா திடீர்னு பார்த்தா அண்ணன் வந்து அது 6 பண்றாரு. ஆமாண்ணா சூப்பரா நல்லா ஆடினார். அண்ணன் தான் வந்து ஒரு அளவுக்கு கூட்டு போனாப்புல டீமை வழி நடத்தி. கண்டிப்பா இந்த மேட்ச் வின் பண்றோம். ஆமா, நல்லா பவுலிங் போட்டா வின் பண்ணிடலாம். கண்டிப்பா பாப்போம். இருக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணி பாருங்க गाइस. 82 ரன் நம்ம வின் பண்றோம்னு பார்ப்போம். गाइस, மேட்ச் வந்து வின் பண்ணிட்டோம். ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு. அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பவுலிங் வந்து நல்லா போட்டா வின் பண்ணிடலாம் அப்படின்னு. பட் வந்து உண்மையிலேயே வந்து டீம் வந்து நல்லாவே பவுலிங் போட்டு 80 ரன்ல வந்து வின் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 3ஆவது மேட்ச் டாஸ் போட்டு மாதிரி நம்ம தான் டாஸ் வின் பண்ணிட்டோம். பட் ஓப்பனிங் பேட்டிங்கில் வந்து யார் இறங்க போகிறான்னு தெரில. பார்ப்போம், நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம இந்த மேட்ச் பேட்டிங் எந்த அளவுக்கு நம்ம டார்கெட் அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதேமாரி நம்ம பசங்க நல்லா பவுலிங் போடுவோம் நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ ஸ்கோர்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள், நம்ம பசங்க பேட்டிங் பார்ப்போம். பாய். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 3ஆவது மேட்ச்சு கௌதம் பேட்ஸ்மேன். பார்ப்போம் இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பால் ஷாட்டு, பட் அவுட்டு. தம்பி அப்படியே போகிறாப்புல வீட்டுக்கு. அண்ணா வந்து 2 மேட்சுமே சூப்பராக ஆட்டார். 3ஆவது மேட்ச் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். நம்மளை திரும்பி பார்த்துட்டாப்புல, அம்மாலே அதே பண்ணுவோன்ட்டு பண்ணுறாப்புல. ஆமாம், எப்படியாவது இல்லை காப்பாற்றிருமா இந்த வாரம் அப்படின்ட்டு வேண்டி இருக்காப்புல. சுற்றி பார்க்குறாப்பல. அநேகமாக சரியான சம்பவம் இருக்குது இன்னைக்கு. இந்த பால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஐயோ, நல்ல ஷாட்டு. பட்டு பால் இங்கே தாங்க இருக்குது. 2 ஓடுவாங்களா 3 ஓடுவாங்களான்னு தெரில. 2 அழுத்துறாங்க. அவுட்டு. கைஸ், அடுத்த பேட்ஸ்மேன் நியூ பேட்ஸ்மேன் பேர் மணி. ஃபர்ஸ்ட் பால் 6 ஆஃப் 4 பார்ப்போம். ஷாட்டு பின்னாடிங்க, பேக் ஹேண்டுங்க. ஐயோ, அவுட்டுங்க. பேக் ஹேண்டில் ஆனாப்பில் அவுட்டு. நல்லா கேட்ச் எடுத்தாருங்க, சூப்பர் கேட்ச் எடுத்தாப்பில். கைஸ், பட்டு விக்கெட் விழுந்துனே இருக்கு.
இந்த பால் பார்ப்பேன் 6 4 அடே எங்கள் அப்பா 6ங்க. நல்ல ஷாட் ரிவேஷிப்பில் 6. கைஸ் பார்த்தீங்கன்னா பட்டு விக்கெட் வந்துனே இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஓவர்லேயே வந்து 4 விக்கெட் வந்துச்சு. இடையில நான் எடுக்கல, ஏன்னா நான் பேட்டிங் ஆட போயிட்டேன்னா என்னை வந்து ஃபஸ்ட்டு பால்லே போல்டு. ஃபஸ்ட்டு பால் டாட் வச்சேன், அடுத்த பால் வந்து போல்ட் ஆகிட்டேன். இந்த வாரம் வந்து என்னன்னு தெரிலங்க, நம்ம வாரம் இல்லை. பாப்பா அடுத்தடுத்த பேட்ஸ்மேன் நல்லா ஆகிட்டு இருக்காங்க. வந்து ப்ரே பண்ணேன் பாப்பா 6 4. ஓ நோ பால் போயிடுச்சா? 4. அடுத்த பால், இந்த பால் எங்கே போதும் பார்ப்போம். பிரேமான பேட்ஸ்மேன், அடாடா அற்புதமான ஷாட்டு, அவுட்டு. அடுத்த பால் ஷாட்டு, பட் 6ங்க. நல்ல ஷாட்டு 6. நம்ம பசங்கிட்ட வந்து நான் ஹெலிகாப்டர் ஷாட்டு கேட்டிருந்தேன். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இப்போ விளாட கிரவுண்டில் வந்து ஹெலிகாப்டர் ஷாட்டு வந்துடுச்சு. ஹெலிகாப்டர் பார்க்குறீங்களா? இங்கே பாருங்க, ஹெலிகாப்டர் ஷாட் அடிப்பான்னு பார்த்தா ஹெலிகாப்டர் பாருங்க. இங்கே அதுக்குள்ளே நம்ம ஆளுங்க வந்து 2 ரன் ஓட்டானுங்க. ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கலான்னு பார்த்தா இங்கே பாருங்க ஹெலிகாப்டர். நல்லா ஜாலியாக போயிட்டு பாருங்க. பாய். சின்ன வயசில் இப்படி தான் டாட்டா காமிச்சிட்டு இருப்பேன் மேலே ஹெலிகாப்டர் போகும்போது. வந்து தினேஷ் வந்து வந்திருக்காப்பல, பிச்சு பார்க்குறான். காய்ஸ் இங்கே பார்த்தீங்களா? ஓவரை முடிச்சான்ண்ணா இவங்களாம் வந்து எல்லாம் உள்ள நின்று பேசினுக்கிறானுங்க. டேய் வெளியே போடா, ஓவர் முடிஞ்சு போச்சு, உள்ள கை காமிச்சுன்னுக்கிறான். ஆனது ஒரு பால் அவுட் ஆகிட்டு போயின்னுக்கிறேன். போடா அப்படியா வெளியே வெடி ராஸ்கல். ஒன்றும் பிச்சு ஆகுது கேட்குறா பார்த்தீங்களா காய்ஸ்? இந்த வீடியோ போட்டு பக்காவாக போட்டுருவோம்ல அவுட் ஆகுது அப்படின்றான். இல்லை அப்படி தம்பி வந்து 6 அடித்தான். கண்டிப்பாக அதை நான் போடணும். ஃபஸ்ட் மேட்ச்சு செகண்ட் மேட்ச் அதில். இப்போ வந்து தினேஷ் தாங்க என்ன பண்ண போகிறான்னு தெரில, பார்ப்போம். ஓய்யோ என்னங்க இடையிலே பேட்டு சேஞ்செலாம் பண்ணிட்டு போகிறானுங்க, வேறு லெவலில் போயின்னுக்கிறான் பசங்க. காய்ஸ் இந்த மாதிரி தான் என்னையும் சொன்னாங்க, கேப் விட்டு ஆடுனாங்க. ஒரேடியாக கேப் விட்டு என்னை போல்ட் எடுத்துட்டாங்க. ஷாட்டு நல்லா ஹைட்டு, அவுட்டு. 7th ஓவர் போயின்னுக்குது, 7வது ஓவர். இப்போ பஞ்சு பேட்ஸ்மேன் நல்லாடா சிங்கிள். டபுள் வர்றாங்களா? ஐயோ ஆமாங்க டபுள் வர்றாங்க. பேட்ஸ்மேன் பேர் தினேஷ். பார்ப்போம் லாஸ்ட் ஓவர். ஷார்ட்ரா டேய் 6ங்க. பரவாயில்ல, லாஸ்ட் ஓவரில் ஒரு 6 எக்ஸ்ட்ராப்பில் ஃபஸ்ட்டு பால்லையே. அடுத்து ஒரு 3 பால் இருக்குது, பார்ப்போம். 2 6 போயிருக்கு, ஒரு பால் சிங்கிள். ஷார்ட்டு பட் வந்து அவுட்டு. கைஸ் மேட்ச் வந்து உண்மையிலே தோத்துட்டோம். பட்டு ரொம்ப இந்த வாரம் வந்து ரொம்ப ஷையாக தான் இருக்குது. பட்டு எப்படி சொல்கிறது, 3ஆம் மேட்ச்சு கொஞ்சம் நல்லா ஆடி இருக்கலாம் எல்லாருமே. பட் யாருமே சரியாக ஆடல, நானும் சரியாக ஆடலையா, போனமே அவுட் ஆகிட்டேன். அது என்ன ஆகி போச்சுன்னா, ஆப்போனன்ட் டீம் போலர் என்ன சொன்னார், தம்பி கொஞ்சம் கேப் விட்டு ஆடுப்பா அப்படின்னாரு. நான் ஒரே வழியாக கேப் விட்டேன்னா அவர் வந்து நேராக வந்து ஸ்டிக்கில் அடிச்சிட்டாப்புல. பட்டு அவுட் ஆகிட்டேன். சரி நான் பார்த்தா அப்புறம் எனக்கு கீழே இருக்கும் எல்லாருமே வந்து பட்டு ஒரு ஓவரில் வந்து 4 விக்கெட் வந்துச்சு. பட் இந்த மேட்ச் வந்து ரொம்ப சேடு தான். பட் பார்ப்போம், அடுத்த வாரம் நம்ம இதே மாதிரி பார்ப்போம். அதே மாதிரி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.